ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபைனல் எபிசோட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயினை ஒரு பெட் ஷாப் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம 2 பேரும் பெட் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா கருப்பாம்பூச்சியை வாங்கிட்டு வந்திருக்கான். அதை பார்த்தா ஹீரோயின் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான் இது மாதிரி ஏதாவது வியர்டாக பண்ணுறப்போ ஹீரோயின் நம்ம இறந்து போனாலும் நம்மளை மறக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம ஹீரோ அவனோட பைக்கில் போகலான்னு சொல்கிறப்ப எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீ பயப்படக்கூடாது, என் மேலே நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு ஏறுறா. ஹீரோ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுறப்போ, உன் லைஃபை எதுக்கு நீ இவ்வளோ ரிஸ்கில் ஆக்குற, நீ இவ்வளோ அன்சேஃப்டியாக இருக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன நீ நம்பலை, என் கூட பேசாத, இந்த இடத்துல நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணுறதுல நம்ம ஹீரோ கொஞ்சம் குறியாக இருக்கான். அப்படியே அங்கே மழை வந்துடுது, பெட்ரோலும் காலி ஆகிடுது வண்டியில். அப்படியே ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, கதவை தட்டுறாங்க. இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒரு வயசான பாட்டி 2 பேரையும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க. அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. அந்த பாட்டியும் தாத்தாவும் அவங்களோட கம்யூனிகேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. தாத்தாவால் பேச முடியல, அந்த பாட்டி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு நம்ம 2 பேரும் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல. அப்படியே போய் வெள்ளை பெயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் தலை ஃபுல்லாக அடிச்சிட்டு இருக்கான் அழுதுகிட்டே. ஏன்னா நம்ம ஹீரோ வயசாகிற வரைக்கும் உயிரோடு இருக்க மாட்டான் இல்லையா, அதனால இப்பயே பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருக்க. அப்படியே காலையில் திரும்ப இவங்க கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பழையபடி கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் இருக்கனால அதுக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு, நீ இறங்கு, நீயே நடந்து வந்துரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அழுகுறா. என்னை விட்டுட்டு போகாத, இந்த இடம் என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. லவ் பண்ணுற பொண்ணை எல்லாரும் ப்ரொடெக்டிவாக பார்ப்பாங்க, ஆனால் நீ என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணுற, என்னை கஷ்டப்படுத்துகிற, இப்படி யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுக. அப்படியே ஹீரோ போகிறப்போ அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த சத்தத்தை கேட்ட நம்ம ஹீரோயின் குடுன்னு ஓடி வரா. ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியலேன்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கா. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சிட்டு அவள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறான். ஆனால் அவள் அழுதுகிட்டே இருக்கா. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயமாக இருக்குது, வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வீட்டில் போயிட்டு நம்ம போ கிட்ட சொன்னால் போ கால் பண்ணி பார்க்குறான். ஹீரோ எடுக்கலை. இந்த தடவை அவன் சீரியஸாக கொஞ்சம் கிட்ட ப்ளே பண்ணியிருக்கான். ஒன்றும் பயப்படாத, நல்லா தான் இருப்பான், அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லிக்கிட்டு இருக்கான். யான்சுவை நம்ம ஹீரோ தான் வர சொல்லியிருப்பான். அந்த சமயம் பார்த்து ஹீரோவை தேடி வராங்க. அப்படியே அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கப்போ இதை நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிடுறான். ஹீரோயின் நிற்கிறத வேணும்ட்டே போய் நம்மளோட யான்சுவை போய் நம்ம ஹீரோ ஹக் பண்ணா, யான்சு என்னை தள்ளி மட்டும் விட்டுறாத, ஹீரோயின் என்னை பார்த்துட்டு இருக்கா, ஒரு காரணமாக தான் நான் அவனை ஹக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யான்சுட்ட சொல்ல, இதை பார்த்தா ஹீரோயின் கோச்சுக்கிட்டு வெளியே போயிடுறா. யான்சு கேட்குறா, நீ எதுக்காக இப்போ ப்ளே பண்ணுற, அவளை எதுக்கு நீ வெறுப்பித்துற, 2 பேரும் லவ் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ கேட்கறதுக்கான எல்லாத்துக்கான பதில் என் டேபிளில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த அவனோட ஹெல்த் ரிப்போர்ட் தான் இருக்குது. அதை பார்த்தா யான்சு சொல்கிறா, இல்லை இது எதுவும் ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீ ஏன் இதெல்லாம் இன்னும் உங்கள் வீட்டில் சொல்லாமல் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த தடவை கடவுள் எனக்கு உண்மையாலே கார்டு கொடுத்துட்டாரு, நான் போய் சேர போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்ல, யான்சு கெட்டி பிடிச்சி அழுகுறா. அப்பெல்லாம் சொல்லாத, உனக்கு எதுவும் ஆகாது, நீ நல்லா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் யான்சுவும் மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் கேட்குறா, நீ ஹக் பண்ண, அதெல்லாம் நான் எதுவுமே கேட்கல, நீ எதுக்கு என் மூஞ்சியை பார்த்து பேச மாட்டேக்க, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏதோ நான் தெரியாமல் அவனை ஹக் பண்ணிட்டேன், நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க, என்னை ஆளை விடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யான்சு எஸ்கேப் ஆகி போயிடுறா. ஒன்றும் சொல்லலை. ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் நான் மாலுக்கு ரீச் ஆகிடுவேன், நீ வந்துடு அப்படின்னு சொன்னது தான் போச்சு. நம்ம ஹீரோயின் அப்படியே தலை திரிக்க ஓட ஆரம்பிக்கிறா மாலை நோக்கி. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, யான்சுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம், யான்சுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, யான்சுக்கு பிடிச்ச ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யான்சு யூஸ் பண்ணுற பிராண்டே வாங்கி கொடுத்துட்டு, யான்சுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடியே சொல்ல, அந்த மாதிரி ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு என்ன என்கிட்ட இருக்கோ அதே நான் வச்சுக்கிறேன், நீ ஒன்றும் புதுசாக எனக்கு வாங்கி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்போ அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம ஹீரோயின் போகிறா வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் நம்ம ஹீரோயின் பின்னாடி போயிட்டு, இதெல்லாம் நீ எடுத்துக்கணும், நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீ வரணும்னு சொன்னால் இது மாதிரி என்கிட்ட இருக்க நான் ட்ரெஸ்ஸை போட்டு வரேன்னு சொல்கிறப்போ, வேண்டாம், நீ அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன், எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் நினச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ சொல்ல, இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டுக்கலன்னா உனக்கும் எனக்கும் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் சொல்கிறா, நீ என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற, காதலிக்கிற யாருமே இவ்வளோ கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ரிலேஷன்ஷிப்பில் நீ இருக்கணும்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா, இல்லைனா இங்கே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக ஹீரோயினுக்கு ஒரு வழியே இல்லை, சரி போட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ ஒரு பக்கம் அவளை தன்னை விட்டு விலக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு அவன் ஒரு பக்கம் அழுதுட்டு போக, இங்கே ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறா. அந்த பார்ட்டி தான் வந்துடுது. ஹீரோயினை நம்ம செகண்ட் ஹீரோ தான் பிக்கப் பண்ணிட்டு வராரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல அங்கே போகிறது. ஏன்னா அவள் யூஸ் பண்ணுற எல்லா பிராண்டும் வாங்கி கொடுத்ததுனால இங்கே நம்ம போ பார்த்துட்டு, ரொம்ப அழகாக இருக்க, நீ ஆளே மாறிட்டா இப்போ அப்படின்ற மாதிரி நான் ஹீரோயின் எல்லாரும் பாராட்ட, இருந்தாலும் ஹீரோயினுக்கு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல, மற்றவங்க ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது அப்படியே
இருக்கிறப்போ நம்ம ஹீரோவும் யான்சுவும் கையை பிடிச்சிட்டு ஒன்றா வராங்க. அதுவே நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஹீரோயின் 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நினைக்கிறான் இது கனவாக இருக்கலாம், ஆனால் நிஜமாக மாறினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அங்கே பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு பாக்ஸில் இருக்க ரிங்கை வந்து எடுக்கிறான் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயின் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து கை நடுங்க ஆரம்பிச்சிடுது. அதனால அந்த ரிங் பாக்ஸை மூடி அப்படியே தூக்கி ஸ்விம்மிங் ஃபூலில் தூக்கி போட்டுடுறான். இங்கே வந்து நம்மளோட செகண்ட் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ சொல்கிறான் உன்னை போய் நான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டியா, உன்ன மாதிரி சீப்பான கேர்ளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன், உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ நம்பவே மாட்டேன், இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு வந்து யான்சு தான் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் நான் லவ் பண்ணுறேன், உன்னை ஒரு 7 பொண்ணை நான் காதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யான்சுக்கு போய் கிஸ் பண்ணிடுறான். இதை ஹீரோயினால் பார்க்கவே முடியல. செகண்ட் ஹீரோ ஒரு பக்கம் நீ ஹீரோயின்ட்டு அப்படி பேசாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அவன் அந்த பாக்ஸை தூக்கி ஸ்விம்மிங் ஃபுல்லில் போட்டிருப்பான் இல்லையா, அதை போய் நம்ம ஹீரோயின் போய் எடுத்துகிட்டு இருக்கா. அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு வேண்டாம் அதை எடுக்காது, அது போனால் போயிட்டு போதுவான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறப்போ இங்கே ஹீரோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா அவன் பண்ணதுனால ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவன் நான் வந்து எவ்வளோதான் வெறுக்கணும்னு நினச்சாலும் அவன் என்னை விட்டு விலகி போக மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ சொல்கிறான் நீ வீட்டுக்கு போ நான் அவனை கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப அன்லக்கி, நான் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, இருந்தாலும் நான் ஆசைப்பட்டது என்னோட தப்பு தான், என்னை பற்றி எனக்கே தெரிஞ்சு என்னை நானே கஷ்டப்படுத்திக்கிட்டேன், இனிமேல் இந்த தப்பை என் லைஃப்பில் நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் ஃப்ரெண்டு போய் நடந்ததெல்லாம் அவங்க அம்மாட்ட போய் சொல்ல ஹீரோயினை வீட்டில் காணும் தேடிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோயின் வந்தோடனே அவங்க அம்மா ஹக் பண்ணி பண்ண சமாதானப்படுத்திட்டு இருக்கப்போ இங்கே போக்கு ஹீரோ கால் பண்ணி நான் வீட்டை காலி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சீக்கிரம் போய் தொல்லடா எங்கள் மூஞ்சியில் கூட முழிக்காதுன்னு சொல்லிட்டு போ பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. அது மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோயின் இருக்கிறப்போ காலையில் ஆனோடனே நம்மளுடைய யான்சோ வீட்டுக்கு நம்மளோட செகண்ட் ஹீரோ போகிறான். போயிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீயும் ஹீரோவும் லவ் பண்ணுறீங்களா, அவன் தான் ஹீரோயினை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமே, எதுக்காக இப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நிஜமாலே நான் ஹீரோவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யான்சோ சொல்கிறா. அங்கே பேசினோடனே நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக நம்ம செகண்ட் ஹீரோ வர அம்மா நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலந்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறப்போ இதை மாதிரி அவனை மறந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இதை மாதிரி என்னால் அவனை மறக்க முடியாது, அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்னை விட்டு தள்ளி இருக்கான், ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் அவனை நான் ஆள் மனசுலேருந்து காதலிக்கிறேன், அவனே என்னை காதலிக்கிறான், ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன், அவன் உன் மூஞ்சியை கூட பார்க்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இங்கே செகண்ட் ஹீரோ சொல்ல இங்கே நம்மளோட ஹீரோ வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போகிறப்போ போ கேட்குறான் ஒழுங்காக போய் ஜாதி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவளை ஏற்றுக்கோ, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யான்சு கூட கிளம்பி நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுறான். யான்சு கிட்ட சொல்கிறான் சாரி என்னால் தானே உன்னை எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ பரவாயில்ல இந்த ஹெல்ப் கூட உனக்கு பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யான்சு வந்து ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில் தான் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கா. செகண்ட் ஹீரோ கிட்ட போய் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் ஹீரோயினை டோட்டலாக விட்டுட்டேன், உனக்கு தான் ஹீரோயினா ரொம்ப பிடிக்குமே, அவளை நீயே பார்த்துக்கோ, அவளை நீயே எடுத்துக்கோ, இனிமேல் அவளுக்கு எனக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை, எனக்கு பிடிச்சது யான்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நீ இப்படி சொல்லிட்டு இருக்கா, அவள் என்னைய தேடி வருவான், அவனை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த பாரு எனக்கு தெரியாது, எனக்கு அவளை பிடிக்காது, அவளை உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறான். அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கொடுத்த கூப்பனை அவனை கொடுத்துட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் தப்பாக பேசவும் நம்மளோட செகண்ட் ஹீரோக்கோ வந்து அடிக்க இனிமேல் ஹீரோயினை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், அவள் பக்கத்தில் கூட நீ போனேன்னு வச்சுக்க அவளை கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ எதுக்குடா உனக்கு இந்த வேலைன்னு சொல்லிட்டு யான்சு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. பரவாயில்ல நான் போயிட்டா கூட அவள் சந்தோஷமாக இருக்கணும், அவள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே அங்கிள் வந்து இதை மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ செகண்ட் ஹீரோ கால் பண்ணி ஹீரோயினை காணோம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து யான்சு வீட்டுக்கு தான் போயிருப்பா. இங்கே நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ யான்சு வீட்டில் தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே போய் கூப்பிட்றாங்க, வா போகலாம், நீ சொன்ன இல்லையா உன் லைஃப்பில் நீ டயர்டாக இருக்கிறப்போ உனக்கு கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இப்போ லைஃப்பில் நீ ரொம்ப டயர்டாக இருக்க, இப்போ உனக்கு நான் கை கொடுக்குறேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செகண்ட் ஹீரோ கூப்பிட அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. பண்ணதை பார்த்த யான்சுக்கு கொஞ்சம் காண்டா இருக்குது. ஹீரோவை பார்க்க ஏன் வந்த, அவனை பார்க்க நீ வராதா, உன் மூஞ்சியில் கூட அவன் முழிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே நம்ம செகண்ட் ஹீரோ இன்னொரு தடவை அவள்கிட்ட ஏதாவது ஹார்ஷாக பேசினா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு யான்சுவை திட்ட, நீ ஏன் ரொம்ப பதட்டமாக இருக்க, எதுவும் பிரச்சனையா, உன் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹீரோ தானே லவ் பண்ணுறா, அப்புறம் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறப்போ இந்த அம்மாவுக்கு பயங்கர வந்துட்டு வாயை மூடுங்க, உங்களுக்கு என்ன தெரியும், அவள் ஹூதாவை தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறப்போ தான் அங்கிள் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோவுக்கு இந்த மாதிரி வெல்சன்ற ஒரு நோய் வந்திருக்குன்னு சொன்னோடனே இதை மாதிரி ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அம்மா சொல்கிறாங்க அவனுக்கு வந்து ஒரு நோய் வந்திருக்கு, அது உங்ககிட்ட தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் மறைமுகமாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோயினுக்கு அழுக தாங்க முடியல. அவங்க அப்பா இறக்குறப்போ அவர் ரொம்ப வந்து மெலிஞ்சு போயிட்டாரு, அவர் இறக்குறத என்னால் பார்க்கவே முடியல, இப்போ ஒருத்தவங்க இறக்க போகிறாங்கன்னா அதை பார்க்குற சக்தி நம்மளுக்கு இருந்தால் தான் அவங்க முன்னாடி போய் நம்ம நிற்கணும், அவன் வந்து நீ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி அம்மா எடுத்து சொல்ல செகண்ட் ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக யான்சுவை திட்டிகிட்டு இருக்கான். இதை மாதிரி எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ
பெரிய விஷயத்த எங்கள் ஃபேமிலி கிட்ட இருந்து நீ மறைச்சிருப்ப, நீ சொல்லியிருக்க வேண்டாமா, ஸ்கூலில் நீ பண்ண தப்பு தான் இப்பயும் பண்ணுற. யான்சு எதுவுமே பேசல. ஹூதா கத்த ஆரம்பிச்சிட்டா. இது மாதிரி நீ எதுக்கு யான்சுவை ஹார்ஷாக பேசுகிற, நான் தான் எல்லாமே அவளை மறைக்க சொன்னேன், அவளை யாரும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ செகண்ட் ஹீரோ சொல்கிறான், இதுக்காக தான் ஹீரோயினை வந்து என்னை எடுத்துக்க சொன்னியா, அவளை என்னால் எடுத்துக்க முடியாதுடா, அவளை நான் சந்தோஷமாக பார்த்துக்கவே மாட்டேன், தேவை இருந்தால் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ அவளுக்கு சந்தோஷத்தை குடுறா, அவளை காதலிடா, அவளை பார்த்துக்கூடா, நீ இருக்கிறன்ற நம்பிக்கையில் தான்டா நான் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, கண்டிப்பாக என்னால் முடியாதுடா, நீயே உயிரோடு இருந்து உன் லவ்வரை நீயே பார்த்துக்கோ, அதுக்காகவாத நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் ஹக் பண்ணிக்க. இங்கே யான்சு கிட்ட சாரி கேட்குறான், நான் வந்து உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீ வந்து அவனுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்க, நீ பண்ணதில் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஹீரோயின் நம்ம ஹீரோவை தேடி வந்துடுறா. அப்படியே பார்த்துட்டு 2 பேரும் ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, எதுக்காகடா என்கிட்டேருந்து மறைச்ச, நீ இவ்வளோ பெயினில் இருந்திருப்ப, என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அப்பாவுக்கும் விஷயம் தெரிஞ்சிடுது. அவர் ஓடி போய் டாக்டரை பார்த்தா டாக்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி லிவர் சுத்தமாக போச்சுங்க, இன்னும் ஒரு 2-3 நாள் உங்கள் பையன் இறந்து போயிடுவான், இது மாதிரி லிவர் வந்து கொடுக்கணும், அது வந்து 50% வந்து பிளட் ரிலேஷனாக இருந்தால் மட்டும் தான் கொடுக்க முடியும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால அவங்க பிளட் ரிலேஷனாக இருந்தால் மட்டும் தான் அது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா உடஞ்சி போயிடுறாரு. பையனை போய் பார்க்க போகிறாரு. நான் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் என் பையனை ஒரு காப்பாற்ற முடியாத நிலமையில இருக்கேன், எனக்கு இவ்வளோ வசதி இருந்தும் என் பையனுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியல, நான் பண்ண தப்பெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன், உன்னை இப்படி விட்டுருக்கக்கூடாது, உன்னை இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ அழுகிறா, எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பண்ணதெல்லாம் மறந்துட வேண்டாம், ஏன்னா நீங்கள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் அழுது சாரி கேட்குறாரு, உங்கள் அம்மாக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பண்ண பாவம் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே ஹீரோவை பார்க்க வந்துட்டு நான் லிவர் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்களது யாரும் ஏற்றுக்கப்படாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லாருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் மாறி இருந்தால் அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான். அப்படி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வர இங்கே வந்து நம்ம செகண்ட் ஹீரோ போய் டாக்டர்கிட்ட சொல்கிறான், என் தம்பிக்கு வந்து நானே வந்து இந்த லிவர் வந்து டிரான்ஸ்பிளேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ, எப்போ அவனுக்கே ஹார்ட் டிசீஸ் இருக்குது, அனஸ்டேஷியா கொடுக்குறப்போ உடம்பு ஃபுல்லாக மறுத்து போச்சுன்னா உனக்கு ரிஸ்க்காக போயிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இவன் என் தம்பிக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்க, இதை போய் அப்பாட்ட சொல்ல, அப்பா நான் ஏற்றுக்க மாட்டேன், இருந்தாலும் என் பையனை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வழியே இல்லை, ஒரு வார்த்தை சொல்கிறேன், எங்கள் அம்மாவும் உங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு போக, இது மாதிரி என் ஒரு பையனை காப்பாற்ற போய் இன்னொரு பையன் ரிஸ்க் எடுக்கிறான், யார் உயிரோடு இருப்பானே தெரியாது, நான் பண்ண பாவம் தான் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்து வருங்கால மருமையனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாக்ஸா, அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் விளையாண்ட டாய்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஹீரோயின் ஞாபகார்த்தமாக அதுக்குள்ளே போட்டு வச்சு உன் ஃப்யூச்சர் லவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த பாக்ஸில் வந்து ஏதோ ஒரு கூப்பன் ஹீரோயின்கிட்ட வாங்கி நம்ம ஹீரோ எழுதிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பார்க்கில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் இருக்குது. டாக்டர் வந்துட்டு இது மாதிரி உனக்கு டொனேட் பண்ண ஆள் கிடச்சிட்டாங்க, வேறு யாரும் கிடையாது உங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவால் ஏற்றுக்கவே முடியல, நான் பண்ண மாட்டேன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ செகண்ட் ஹீரோ கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்கான், எனக்கு ஹெல்ப் பண்ண போய் ஓ லைஃபை ஏன் ரிஸ்க் பண்ணுற, ஆல்ரெடி உனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறப்போ, எப்படிடா என் கண்ணு முன்னாடி என் தம்பி இறந்து போகிறான், என்ன தவிர யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலமை, அப்படி இருக்கிறப்போ நீ இறந்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எப்படா நான் பார்த்துட்டு இருக்க சொல்கிற, அண்ணனா இருந்து சும்மா பார்த்துட்டு இருக்கிறத விட நான் செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, நீ உயிரோடு இருக்கலாம்டா, இப்படி ஒரு கெட்டவன் செத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, 2 பேரும் நல்லபடியாக உயிர் பிழைச்சி வருவோம், அதனால பிரச்சனை இல்லை, நான் இறந்து போயிட்டா கூட எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நீ உயிரோடு இருந்தால் கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறப்போ ஓரளவு நம்ம ஹீரோ வந்து கன்வின்ஸ் ஆயிடுறான் ஆப்ரேஷனுக்கு. அப்படியே 2 அண்ணன் தம்பி ஹீரோ வந்து நம்மளோட அண்ணனை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு மிங்கல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஆப்ரேஷன் போகிறாங்க. 2 பேரும் உயிரோட வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே உள்ளே போகிறப்போ அங்கேயும் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுது. அப்படியே வந்து அவங்க இறந்து போகிற மாதிரி காட்டிடுறாங்க. டாக்டர்ஸ்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அப்படியே சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க அமைதியாக இருக்கிற மாதிரி. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவன் 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் என்ன எழுதி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு தெரியல, அதை நான் இப்பயே பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை நோண்டி அந்த டப்பாவை எடுத்து பார்க்குறா. அதை ஓப்பன் பண்ண போகிறப்போ நம்ம ஹீரோவோட வாய்ஸ் கேட்குது, என்ன நீ உன்னால் 10 வருஷம் கூட வெயிட் பண்ண முடியலையா, அதுக்குள்ளே அவசரமாக அதை எடுத்து பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இது மாதிரி ஹீரோ வந்தால் ஹீரோயின் வந்து கட்டி பிடிக்கணும், உனக்கு எது கூட தெரியாதா, ஒரு ரொமான்டிக்கே இல்லாமல் இருக்கியே அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் ஓடி போய் ஹக் பண்ண போகிறா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து மறைஞ்சு போயிடுறான்.
ஆமாம் நம்ம ஹீரோ வந்து இறந்து போயிட்டான். இது மாதிரி ஹீரோயின் அதை நினச்சி ரொம்ப சேடாக அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் உண்மையும் போக்கும் ஒரு புதிய காதல் ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே தம்பி இறந்து போனதுனால இவன் லைஃப்பில் வந்து ஒரு ஒளிவட்டம் வந்திருக்கு. லைஃப் ரொம்ப ஷார்ட்டு, ஹாப்பியாக வாழணுன்றத செகண்ட் ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்போ வந்து யூஎஸ்க்கு நம்மளோட யான்சு கிளம்பி அவள் பிஸ்னஸை பார்க்க போயிடுறா. இங்கே ஹீரோயினோட அம்மா வழக்கம் போல் வண்டி தள்ளிட்டு தான் பிள்ளை இப்போ ரொம்ப தெரிஞ்சிட்டான். அப்படியே எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோயின் வந்து சோகமாக அப்படியே நடந்து போகிறப்போ ஆப்போசிட்டில் ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சு இவ்வளோ சோகமாக இருக்க, இன்னமும் அந்த பாக்ஸை நீ ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அந்த கூப்பன் பறக்குது. அந்த கூப்பனை 2 பேரும் பிடிக்க போகிறப்போ கரெக்டாக இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகிடுது. நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு. பார்க்குற வியூவர்ஸோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எண்டிங்கை வச்சு ட்ராமாவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன ட்ராமா போடலாம்.